ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேத வசனராக நம்ம சிந்தைகளை திருப்போம். வேதத்திலே ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிலே 44வது அதிகாரம் அதில் 21வது வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் இஸ்ரவேலே, என் தாசனே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு ஆண்டு உங்களை பார்த்து தான் சொல்றாரு. தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சில மனிதர்கள் உங்களை மறந்திருக்கலாம், நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை கைவிட்டு இருக்கலாம், நீங்கள் நம்பிக்கொண்டது கண்மலை போல இருந்த சில மனிதர்கள் உங்களை ஏமாற்றிட்டு போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உருவாக்கின ஒரு ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனே, என் இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை. வேதம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு தாய் 10 மாசம் சுமந்து பெற்றிருக்கிற தாய் ஒரு பிள்ளையை மறப்பாலோ? நிச்சயமா மறக்க மாட்டோம். ஆனா வேதம் சொல்லுகிறது, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. நம்மளை மறக்காத ஒரு ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஏன் அப்படின்னா, அவர் உங்களை பெற்றெடுக்கல, அவர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். தாய் வயிற்றுல பெற்றெடுக்கிறாங்க, ஆனா தாயின் வயிற்றுல தேவன் உங்களை உருவாக்குற சர்வ வல்லமையுள்ள தேவனா இருந்தார். இந்த தேவ பிள்ளைகளை, இந்த வயிற்றுலதான் நீங்க பிறக்கணும், இந்த ஊர்ல தான் நீங்க பிறக்கணும், இந்த இடத்துல நீங்க வாழணும் சொல்லி தேவன் திட்டத்தோடு வச்சிருக்கிறவரை, அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் ஒருபோதும் மறக்கிறது கிடையாது. ஒருவேளை மனுஷன் உங்களை மறந்து போயிருக்கலாம், நீங்கள் நேசித்தவர்களை விட்டு விலகி போயிருக்கலாம், ஆனா உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கட்டும். தாயின் கருவிலே என்னை உருவாக்கின ஒரு ஆண்டவர் என்னை ஒருபோதும் மறக்க மாட்டார். அதனாலதான் தாவீது அழகா சொல்றாரு, நான் தாயின் கருவில் இருந்த பொழுதே உங்களுடைய கண்கள் என்னை கண்டது ஆண்டவரே. ஏன்னா அந்த கற்பத்தில் இந்த கற்பதலான பிறக்கணும்னு சொல்லி என்னை அழகாய் உருவாக்கினீங்களே, அந்த அன்புள்ள ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட இருக்கிறார். ஒருவேளை நீ கவலையோடு இருக்கலாம், நான் நேசித்தவர்கள்லாம் இன்னைக்கு கூட இல்லாம போயிட்டாங்க, நான் தனி மரமா இருக்கிறேன், நான் ரொம்ப தனிமையில நான் இருக்கிறேன், நான் வெறுமையானவளா இருக்கிறேன், என்னை நேசிப்பதற்கு யாருமே இல்லை, சொந்த ஜனங்களை நேசிப்பவர்களை நான் மறந்துட்டாங்கன்னு சொல்லி ஒருவேளை கவலையோடு இருக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்றேன், வானத்தை பூமி உண்டாக்கின ஒரு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அப்ப ஆண்டு உங்களை மறக்காம இருக்கிறார். அவர் நீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க, உங்க வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களோடு கூட நடத்துவாரு. அதனால ஒரு ஊழியக்காரர் அழகா சொன்னார், ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் எனக்கு கூட இருக்கிறார். உயிரோடு இருக்கும்போது நான் அவர் கூட இருக்கிறேன், செத்து போனா அவர் கூட நான் இருப்பேன். அப்போ ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு நிச்சயம், நான் இருக்கும் பொழுது என் கூட இருக்கிற ஆண்டவர், நான் மரித்து போனாலும் அவரோடு கூட இருக்கிற ஒரு இருதயம் எனக்கு இருக்கிறது. அதனால எதை குறித்தும் நான் கவலைப்பட வேண்டாம், அப்ப என் கூட இருக்கிறார். அதனால கவலையெல்லாம் விட்டுட்டு இயேசு இருக்கிறாரு, என்னை மறக்க மாட்டாருங்கிற நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.